1991 திமுக 2 இடம் தான் வெற்றி பெற்றது. திமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. நம்முடைய அம்மாவுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பாலான இடங்களில் அனைத்தும் வெற்றி பெற்றது. ஒரு சரித்திர சாதனை படைத்தோம். அதற்கு பிறகு 2006 நாம் 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றோம். 2001 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இதை புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்திலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் 96 இடங்களிலே வெற்றி பெற்று மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை. பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல. அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார். அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்ல. 2014 ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல. 2014 ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல. அண்ணா திமுக 37 இடங்களிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தது. 2016 புரட்சி தலைவி அம்மாவில் யாருடன் கூட்டணி வைக்காமல் 234 இடங்களும் இரட்டலை சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது. சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். கீழே இருக்க சக்கரம் மேலே வரும். அது தெரியாமல், விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார்.